இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேக்டரைசேஷன். இதுலேயே ஸ்பிளிட்டிங் ஆஃப் நம்பர்ஸில் ஒரு வேளை மைனஸ் வந்திருந்தா அந்த சம் நடுவில் இஃப் தேர் இஸ் அ மைனஸ் சிம்பிள் மாறி இருந்தா என்ன பண்ணுறது, என்ன மாதிரி இந்த சம ஒர்க் அவுட் பண்ணணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் we're going to take is example number 1, x square minus 4x minus 12. ஓகே, இதோடைய ப்ராடக்ட் பார்க்கலாம். ப்ராடக்ட் என்னன்னா 12 into 1 which is actually 12. இதோடைய சம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. The sum is 4 and the product is 12. ஸோ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா we're going to split into 2. ஒரு பக்கம் 12 எழுதிக்கலாம், ஒரு பக்கம் 4 எழுதிக்கலாம். இதோடைய வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூ ஜஸ்ட் டோன்ட் ரைட் த நம்பர், யூ ரைட் த சைன் அலாங் வித் இட். இந்த இடத்துல என்ன சைன் இருக்குது? மைனஸ். அப்போது இந்த இடத்துல என்ன வரும்? -4. இந்த இடத்துல -12 இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன வரும்? -12. ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது சிம்பிளாக நம்ம நம்பரை கண்டுபிடிக்கலாம். அப்புறமேல் இந்த இடத்துல என்ன சிம்பிள் வரும்? மைனஸா ப்ளஸ்ஸா சைனை நம்ம அதுக்கப்புறமேல் பார்த்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் 2 டேபிள்ஸில் 12 வருமா? எஸ். 2 into 6 வந்து 12. ஓகே, ஸோ 2 into 6ன்ற ஃபேக்டரை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 2 into 6 எழுதிட்டோன்னா 2 6 ஆர் 12. ஆனால் 2வையும் 6ஐயும் ஆட் பண்ணால் do we get 4? இல்லை, we get 8. ஆனால் ஒருவேளை சைன் மாற்றுச்சுன்னா, சைன் மாற்றி போட்டோம் அப்படின்னா we can get 4. என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இதில் தான் ஒரு ரொம்ப சிம்பிளான டெக்னிக் என்னன்னா, இஃப் போத் நம்பர்ஸ் ஆர் இன் மைனஸில் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன டெக்னிக் என்னன்னா, இஃப் திஸ் இஸ் மைனஸ் தென் இது ரெண்டுத்தில் எது ஹையஸ்ட் நம்பரோ அதுக்கு நம்ம மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். தட்ஸ் இட், வெரி சிம்பிள். ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ ரெண்டுமே நமக்கு மைனஸில் இருக்குன்றதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது ரெண்டு நம்பரில் எது ஹையஸ்ட் நம்பராக இருக்கும், 2ஆ 6ஆ? 6 தான் ஹையஸ்ட் நம்பர், அதுக்கு நம்ம மைனஸ் போட போகிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். -6 + 2 என்னது? 4. ஸோ வி கெட் 4 அண்ட் -6 into 2 என்னதுன்னா -12. வி கெட் தி ஆன்சர். இதுக்கு முன்னாடி வி காட் +12, நவ் வி காட் -12. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, the factors here are x + 2 and கவனமாக நோட் பண்ணணும் x - 6. இந்த வேல்யூஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, x is equals to -2ன்னு எழுதலாம், அப்புறம் +6 எழுதலாம். ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் என்னவா மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். திஸ் இஸ் how we do when the equation is in minus or subtraction மெத்தடில் இருந்ததுன்னா. We'll do one more sum, one more example, a very simple example. x square minus 2x minus 24. ஓகே, இந்த சம்மு பண்ணலாம். இந்த சம்மோடைய ப்ராடக்ட் என்ன? இதில் இருக்கிற ப்ராடக்ட் என்ன? 24 into 1 which is 24. இந்த சம்முடைய இந்த 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 ஈக்குவேஷனுடைய சம் என்னதுன்னா 2. ரொம்ப சிம்பிள். ஸோ we're going to write 2 and 24. இதோடைய ஃபேக்டர்ஸ் என்ன? ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2 டேபிள்ஸில் பார்க்கலாம். 2 எவ்வளோஸ் ஆர் 24ன்றது பார்க்கலாம். இட் கோஸ் சம்மர் பியாண்ட் the 10 table. For example, 2 12s are 24. அப்போ 2 டேபிள் விட்டுடலாம். வில் கோ ஃபார் third table. The 3 tablesல 24 வருதா? எஸ். பட் இன்னும் ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா, அது ரெண்டுமே இந்த இடத்துல ஈவன் நம்பராக இருக்கிறதுனால அந்த ரெண்டு நம்பருமே ஈவன் நம்பராக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ரெண்டு ஈவன் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 24 வரும். எஸ். 4 டேபிளில் பார்த்தீங்கன்னா 4 into 6. 6 4s are 24. இதில் ஏதாவது ஒன்றை மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர் 2. அப்போது இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். வி forgot the sign. 24 உடைய சைன் வந்து மைனஸ், 2 உடைய சைனும் மைனஸ். இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த நம்பர் மைனஸில் இருந்துச்சுன்னா இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் எதுவோ, ரெண்டு பக்கமும் நமக்கு மைனஸ் இருக்குது, ரெண்டு பக்கமும் மைனஸ் இருந்துச்சுன்னா இதில் ரெண்டுத்தில் ஹையஸ்ட் நம்பர் எதுவோ அந்த நம்பருக்கு மைனஸ் ஆட் பண்ணிட்டா போதும். 6 4s are இப்போ என்னது? -24. எஸ், வி கெட் இட். 6 into 4. 6 plus -6 + 4 என்னன்னா -2. ஸோ இப்போ நமக்கு ஈஸியாக அந்த வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய வேல்யூ என்னன்னா, ஒன் வேல்யூ இஸ் -6 அண்ட் அதர் வேல்யூ இஸ் 4. ஸோ இப்படி தான் ஒரு சமயம் நம்ம பண்ணணும். ஸோ நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, லைக் வி ஹாவ் டு
மைனஸ் இருந்துச்சுன்னா, ரெண்டுமே மைனஸாக இருந்துச்சுன்னா, இதில் எது ஹையஸ்ட் நம்பரோ அதை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். ஆன்சர் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 and x minus 6. இது இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது x is equals to minus 4 and plus 6. So this is how you do equation when it's in subtraction. Further, we will study on how to do other sums based on factorization by splitting of numbers.